வணக்கம். நான் பார்த்து சமைத்த நல்ல பொண்ணு. இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்கலாம். அதை ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். அண்ட் இதுவரை நம்ம இது மாதிரி பண்ணாததாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இதுக்கு வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை வேகலாம் வைக்க வேண்டாம். இந்த தோலை வந்து நம்ம நல்லா ரிமூவ் பண்ணி இதை வந்து ஒரு கிரேட்டரில் போட்டு கிரேட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் அது கலர் மாறாது. முதல்ல அதை பண்ணிடலாம். இப்போ நான் வந்து கிரேட்டரை வச்சுட்டு இதை வந்து நல்லா சீவி வச்சுட்டுருக்கேன். இதை வந்து இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணியை விட்டு வச்சிடலாம். தண்ணியை விட்டு அந்த தண்ணியை நல்லா இதை அலசி எடுக்கணும். எல்லா தண்ணியும் ரிமூவ் பண்ணி நம்ம வந்து அதை நல்லா ட்ரை ஆக்கிட்டு இதை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா நம்ம அலசி தண்ணியில் போட்டுட்டோம். இது இன்னும் ஒன்று ரெண்டு தடவை கூட நல்லா எடுத்துகிட்டு இதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை கொஞ்சம் தண்ணியில் வேக வச்சுக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு வேக வச்சா போகிறோம். ரொம்ப ஜாஸ்தி வேக வைக்க வேண்டாம். ஏன்னா இந்த பொட்டேட்டோ நம்ம வேக வைக்கல இல்லையா, அது கொஞ்சம் சாஃப்டாகிறதுக்காக ஒரு 3 மினிட்ஸை கொஞ்சமாக தண்ணியில் விட்டு இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். முதல்ல வந்து இதில் ஸ்டார்ச் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் இப்போ நல்ல தண்ணி எல்லாம் இதிலேருந்து எடுத்துகிட்டு அது இங்கே இந்த கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 3 மினிட்ஸ், அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம். கொஞ்சமாக வேக வச்சா போதும். ஒன்லி 3 மினிட்ஸ் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ இந்த தண்ணியில் போட்டுட்டு நான் 3 மினிட்ஸ் டைம் பார்த்துட்டு அப்புறமா இதை எடுத்துகிட்டு போகிறேன். அது வெந்துடுத்து நான் எடுத்துட்டேன். இதை வந்து இந்த மாதிரி ஒரு துணியில் நல்லா சுத்தமாக இருக்கிற துவைச்ச துணியில் போட்டு நல்லா நம்ம இந்த தண்ணியை தெக்கி எடுத்துடலாம். நான் வந்து இதை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன். இது எல்லா தண்ணியுமே போயிடுத்து. இப்போ இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு ஃபில்லிங் ஒன்று நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம போட்டால் போகிறோம். ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம். கொஞ்சமாக நான் வந்து நல்ல மெல்லிஸாக கட் பண்ணினா சின்னதாக கட் பண்ணணும். வெங்காயம் வச்சுட்டுருக்கேன், கொஞ்சமாக கேப்சிகம், அப்புறம் கஸ்தூரி மேத்தி. இவ்வளோ போட வேண்டாம், ஏன்னா கசப்பு தன்மை வந்துடும். இதில் கொஞ்சம் போட்டால் போகிறோம். நல்லா கசக்கி போடலாம். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி. நான் மஞ்சப்பொடி போடலை, உங்களுக்கு வேணா நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாய் பொடி, ஆம்ச்சூர் பவுடர், தனியா பொடி, ஜீரா பொடி, வறுத்து அரைச்ச ஜீரா பொடி, உப்பு, இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கலக்கி வச்சுக்கலாம். எங்கிட்ட வந்து ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்ன் இருந்தது, அதையும் நான் போட்டுருக்கேன். அப்புறம் அது இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதில் 2 உப்பு போட்டுன்ட்டு கொஞ்சமாக மிளகா பொடியும் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்குல வந்து கொஞ்சம் நான் வந்து மிளகா பொடியும் உப்பும் போட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெப்பர் பவுடர், மிளகு பொடி கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பைண்டிங் வரதுக்காக கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துட்டுருக்கேன். இது வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நீங்கள் அரிசி மாவு தான் சேர்த்துக்கணும்னு இல்லை. கார்ன்ஃப்ளவர் இருந்தால் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். மைதா இருந்தால் மைதா சேர்த்துக்கலாம். இல்லை அரரோட் பவுடர் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஃபில்லிங்கும் ரெடி ஆகிடுது. இப்போ வந்து கடாயில் எண்ணெய் வைக்கிறேன். இது வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும், ரொம்ப எண்ணெய் விடணுங்கிறது இல்லை. முதல்ல நம்ம இதை கச்சோரியெல்லாம் நல்லா தட்டிக்கலாம். நான் வந்து இப்போ அரிசி மாவு இதில் நல்லா கலந்துட்டேன். இது வந்து நம்ம உள்ள வடை மாதிரி தட்டி உள்ளுக்குள்ளே கொஞ்சமாக இந்த ஃபீலிங் வச்சு அதை நல்லா ஸ்டஃப் பண்ணதை மூடிடலாம். இதை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து நம்ம அந்த கொஞ்சமாக வச்சா போகிற, ரொம்ப ஜாஸ்தியாக வைக்கணுங்கிறதுல இந்த ஸ்டஃபிங்கையும் வச்சுட்டோம். நீங்கள் முதல்ல ஒரு வடை மாதிரி தட்டி இந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வச்சு அதுக்கப்புறம் நல்லா ரவுண்ட் ஆக்கிட்டு மறுபடியும் அதை அது மாதிரி தட்டி வச்சுட்டுருங்க. இப்போ வந்து கடாயில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு நம்ம அடையெல்லாம் போடுற மாதிரி போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் தட்டினதெல்லாம் போட்டுட்டேன். இந்த கச்சோரியெல்லாம் அப்புறம் எண்ணெயில் போட்டிருக்கேன். கேஸை வந்து கொஞ்சம் லோ ஃபயர்லேயே வச்சுக்கோங்க. எதுனாக்கா இது வந்து அப்புறம் ரொம்ப கருகி போயிடும், உள்ளுக்குள்ளே வேகாது. அதனால இதை வச்சுட்டு நல்லா இப்போ வந்து டிஸ்டர்பே பண்ண வேண்டாம் ஒரு 3 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறமா இதை முள்ளமாக திருப்பி போடுற ஸ்டேஜ் வந்ததுன்னா நீங்கள் பாருங்க. திருப்பி போட முடிஞ்சால் திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் எடுத்துருங்க. இது வந்து ஒரு பக்கம் நல்லா செவந்தெடுத்து அடுத்த பக்கமும் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். அது எல்லா பக்கத்துலேயும் நல்லா வேகணும். இப்போ நம்மளோட ரா பொட்டேட்டோ கச்சோரி வந்து ரெடி ஆகிடுது.
இது நீங்கள் வந்து க்ரீன் சட்னி டொமேட்டோ சாஸ் இது கூட வேணால் சர்வ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை நல்லா கையால் பிடிச்சிட்டு மேலே நல்லா தயிர் விட்டுட்டு இந்த நம்மளோட புளிச்சட்னி இருக்கும் இல்லையா, ஸ்வீட் சட்னி, அது புளிச்சட்னி, அப்புறம் இந்த க்ரீன் சட்னி, அப்புறம் டொமேட்டோ சாஸோ இல்லை டொமேட்டோ சட்னியோ அதுவும் போட்டு மேலேட நம்ம கடையிலேருந்து வாங்குகிறோம் இல்லையா அந்த ஆலு புஜ்ஜி அதெல்லாம் ஓமப்பொடி மாதிரி அதையும் மேலே தூவி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பார்ட்டி நீங்கள் பண்ணும்போது குழந்தைகள் பார்ட்டிக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ஏற்ற ஒரு சாட் ஐட்டம். அப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம், உங்களுக்கு கெட்டே போகாது. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு பாருங்கோ. நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக தான் என்னோடய வீடியோஸ் போடுறேன், அதனால் கொஞ்சம் ஃபுல்லாகவே பார்க்க ட்ரை பண்ணுங்கோ. ஏன்னா அப்படி பார்த்தேன்னா எனக்கு வியூஸ் டைம் வந்து கொஞ்சம் கிடைக்கும். இப்போ வந்து ஹவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எனக்கு எப்படி அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது நான் நிறைய யோசனை பண்ணிட்டுருக்கேன். ப்ளீஸ் அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். I will meet you in my next video. Thank you, friends.